இந்த மாடல் டிஷ் வாஷர் எப்படி யூஸ் பண்றது மேம்? மேம் டிஷ் வாஷரில் பொறுத்தளவுக்கு இதில் 8 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் நம்ம வெசல்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டா டிஃபால்ட்டாக அது டைம் வெயிட்டில் அது ஆட்டோமேட்டிக்காகவே சென்ஸ் பண்ணிக்கும். டிஷ் வாஷருக்கு வந்துட்டு ரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து குக்கர் கடாய்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு உங்களுக்கு பிளேட்ஸு அதெல்லாமே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்பர் ரேக்கில் வந்துட்டு கட்லரிஸ் எல்லாமே லோட் பண்ணிக்கலாம். வாஷிங், ரின்சிங், ட்ரையிங் எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து டிஷ் வாஷருக்குன்னு தனியாக டேப்லெட்ஸு, ரின்ஸ் எய்டு அதெல்லாமே நம்ம டிஷ் வாஷரில் இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தென் இது கூட வந்துட்டு டிஷ் வாஷர் சால்ட்டு இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். வெசல்ஸ் எல்லாமே டேரெக்டாக இப்படி பார்த்து வைக்கக்கூடாது. ஸோ கமுத்தி வைக்கணும். ஸோ கமுத்தி வச்சுட்டு இதுல தான் உங்களுக்கு வாட்டரோட ஃபோர்ஸ்ல அது வாஷ் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் நீங்க வந்து வேஸ்டேஜ் எல்லாம் போட மறந்துட்டாலும் அந்த டிடர்ஜென்ட் சாம்பர்ல வந்து அது உங்களுக்கு சேவ் ஆயிடும். சப்போஸ் நீங்க வந்து வெளியே போட்டாலும் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், மறந்து நீங்க உள்ள போட்டாலும் உங்களுக்கு அதுலேயே வாஷிங் எல்லாமே பண்ணி கொடுத்து வாஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியே எடுத்து கூட யூஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் டிஷ் வாஷரோட கான்செப்ட். மெயின் வந்து வாட்டர் கன்சியூம் வந்து சேவ் ஆகும். நார்மலாக வந்து மேனுவலாக வாஷ் பண்ணுறக்கும் டிஷ் வாஷரில் வாஷ் பண்ணுறக்கும் வாட்டர் கன்சியூம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும்.